ஹலோ ரிவான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நான் இந்தியாவிலேருந்து வரும்போது ஒரு ஃபோன் அம்மா வாங்கி கொடுத்தாங்க. சும்மா மெசேஜ், வீடியோ, ஃபோட்டோ சும்மா நார்மலாக எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மொபைல் வாங்கி கொடுத்தாங்க. சிம்பிளாக 15,000 ரூபாய்க்கு எவ்வளோ மொபைல் வாங்கி கொடுத்தாங்க. இது ரொம்ப ஹேங் ஆகுது. ஸோ சரியாக யூஸ் பண்ண முடியல. ஸோ அதனால் இதை விற்றுட்டு இது விற்கலான்னு நினச்சேன். இந்த ஃபோனை வாங்கவே மாட்டாங்க. இங்கே மெயினாக லண்டனில் மெயினாக சாம்சங்கும் ஐஃபோனு தான் வாங்கிப்பாங்களாம். இந்த மாதிரி ஏன்னா ஹானராக ஏதோ என்ன மொபைல் இது? ரெட்மியா? தெரியலையே. சாம்சங்கு, ஐஃபோன் இந்த 2 மொபைல் தான் வாங்கிப்பாங்களாம். மீன் இங்கே எக்ஸ்சேஞ்ச் மாதிரி பண்ணோன்னா அது 2 மொபைல் தான் வாங்கிப்பாங்களாம். மற்ற மொபைலாம் வாங்கி மாட்டாங்களாம். ஸோ அதனால இது ரொம்ப ஹேங் ஆகிறதுக்காக ஒரு மொபைல் வாங்கலான்னு வந்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு கடைக்கு இந்த கடைக்கு போயிட்டு வந்துட்டேன். உள்ள இந்த கடை பேர் ஓட்டுவோம். இந்த ஓட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த செகண்ட் ஹேண்ட் மொபைல்லாம் இருக்கும்ல, செகண்ட் ஹேண்ட் மொபைல்லாம் இங்கே விற்பாங்களாம். இது எப்படின்னா கான்ட்ராக்ட் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு ஐஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறேன்னா, இப்போ 18 ப்ளஸ் வாங்கினா அதோட ஒர்த் எவ்வளோ காசு 1.5 லட்சம் 2 லட்சம் கிட்டே இருக்குன்னு வச்சுக்கேன். என்ன பண்ணுவாங்கன்னா மாதம் இவ்வளோ கட்டு, மாதம் 1000 ரூபா கட்டு, மாதம் 2000 கட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி கொடுத்து ஒரு வருஷம் நீ இந்த ஃபோனை யூஸ் பண்ணிக்கலாம். நீ யூஸ் பண்ணிட்டு கான்ட்ராக்ட் மாதிரி காசு மாதம் கட்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ நான் கேட்ட மொபைல் சிம்பிளாக தான் வாங்கலாம்னு நினச்சேன். அந்த கேட்ட மொபைல் இல்லைன்ட்டாங்க. அதுவுமே ஃபுல் காசு கொடுத்து வாங்க முடியாதான். அதனால் பக்கத்தில் சாம்சங் ஷோரூம் இருக்குது. அங்கே போய் பார்க்க சொல்கிறாங்க. அங்கே போய் அப்படியே போய் பார்ப்போம். ஓகே, அங்கேருந்து அப்படியே ஒரு 3 கடை 4 கடை தள்ளி பார்த்தா அது சாம்சங் கடை இருக்குது. இது உள்ளே போயிட்டு ஃபோனை போய் பார்க்கலாம். ஓகே, A16 A16 இல்லை, A17 தான் பார்க்க சொன்னான். இதோ A17 எவ்வளோன்னு தெரியலையா? 169 பவுண்ட்ஸ். கம்மி ஸ்டோரேஜ், 128 ஸ்டோரேஜ், 256 போன். நினைக்கிறேன். இதோ தான் 256, 299 பவுண்ட்ஸ். இந்த ஃபோன் மாதிரியே இருக்கு. எந்த ஃபோனு? நான் கையில் வச்சுருக்கேன். எடுக்க போக முடியாதா? எடுக்கலாம். கேமரா எப்படி இருக்குன்னு பார்ப்போம்மா. கேமராலாம் பார்க்க முடியாதோ? கேமராலாம் பார்க்க முடியாது. கேமரா பார்க்கலாம். அழகாக தெரிய போகிறேன். வீடியோ செல்ஃபிலையும் எடுக்கலாமா? ஆமாம், அது என்ன நல்லா தான் இருக்கா? நல்லா இருக்கு. ஸ்லிம்மாக இருக்குல்ல? ஸ்லிம்மாக இருக்குது. வெயிட்டும் கம்மியாக இருக்குது. இங்கே வெயிட்டும் கம்மியாக இருக்கா? நல்லா இருக்குண்ணா, வாங்குங்க. ப்ரைஸ் 300 பவுண்ட்ஸ். ரைட்டா? என்ன மாடல் பார்க்குறது? பர் மந்த் எத்தனை நாள் கட்ட முடியும்? எவ்வளோ நாள்? ஒரு மாதத்துக்கு நீ இருக்கிற வரைக்கும் 9 பவுண்டு கட்டணும். இந்த மந்த்லி 12 மாதம்னா 32 பவுண்டு, 24 மாதம்னா 16 பவுண்டு, 36 மாதம்னா 11 பவுண்டு. ஓகே, ஃபுல் பேமெண்ட் அப்படின்னா 424, ஐ மீன் 40, A56. சேவ் 25, 75. A75 எங்கே இருக்குது? அதில் போட்டிருக்கு. ஓகே, A36 வேலைக்கு நமக்கு இது 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 எப்படி கட்டு? A26. இதை இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னா எடுத்து தான் யூஸ் பண்ணுங்க. சூப்பர் மோல்டட் 50 MP கேமரா, மெமரி ஸ்டோரேஜ். இதில் மெமரி கார்டு போட்டுக்கலாம் போல். உள்ள கடைப்பில் போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 300 பவுண்ட்ஸ். கரெக்டா? 300 பவுண்ட்ஸ் சொல்கிறாங்க. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதே மொபைலு அமேசானில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்க போகிறேன். ஓகே, பார்த்தேன்னா
அதே மொபைலு A26 256 GB. இதே இது அமேசானில் நம்ம பார்த்தோன்னா 50 பவுண்டு கம்மிக்கு விற்கிறான். 5000 ரூபா கம்மிக்கு விற்கிறான். 5000 ரூபாய்க்கு கம்மிக்கு விற்கிறான். அவ்வளோதான். அப்போ வந்து இன்னும் ஒரு 2-3 சின்ன கடை இருக்குது. அங்கே போய் பார்த்துட்டு எவ்வளோன்னு கேட்டுட்டு எங்கே கம்மியாக இருக்கோ அங்கே போய் ஆர்டர் பண்ணுறோம். ஓகே. பிரபு, இது சாம்சங் கடைக்கு வந்திருக்கேன்டா. இது சாம்சங் A26 ஓகேவா அது? ஸோ இதான் வந்து இங்கே ஆனால் 30,000 ரூபா சொல்கிறாங்க. எங்களோட கம்பி. இங்கே 30,000 ரூபா இருக்குது. அமேசானில் பார்த்தா 25,000 இருக்குது. அமேசான்லேயே போட்டுருவா? நீ எப்படி அங்கேருந்து போடுவா? ஆஹா, நான் அங்கே நீ இந்தியாவில் வந்து Amazon.in இங்கே வந்து Amazon.UK போடணும். நான் எனக்குலடா வாங்குறேன். நான் எனக்கு உனக்கு வாங்குறேன். எனக்குலடா வாங்குறேன். நான் அங்கேருந்து போடுறது வந்து அது போட்டுக்கலாம். அது விடு. சரி, இப்போ இந்த ஃபோன் ஓகேவா? A26. சரி, ஓகே. நான் பார்த்தேன். இன்னும் 2-3 கடைக்கு சின்ன ஒரு 2 கடை பார்த்தேன். வர வழியில் பார்த்தேன். ஆமாம். இருக்கா பக்கத்தில் தான் இருக்கா. உள்ள அவள் ஏதோ பாத்ரூம் அதுன்னு போயிருக்கா. பக்கத்தில் ரெஸ்ட்ரூம்டா போயிருக்கா. நம்ம எதுக்கு வந்திருக்கோனே தெரியாம ஒரு சூப்பர் ட்ரைன்னு ஒரு மேக்கப் கடைக்கு வந்துட்டு அங்கேருந்து எல்லாத்தையும் எடுத்து மூஞ்சில் போட்டு டேஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இங்கே ஒரு கடைக்கு வந்திருக்கோம். ஸோ ரொம்ப டீசன்ட் தெரிஞ்சவங்க இல்லை, இது இன்டரப்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நடுவில் நின்றுட்டு போகிறாங்க. அடுத்த ஒரு கடைக்கு வந்து ஆமாம், யூகே டெலிகாம் அப்படின்னு ஒரு கடை. வி பை அண்ட் செல். இதெல்லாம் வந்து என்னது? செகண்ட் ஹேண்டா? புது மொபைல் A26 A70. இதெல்லாம் செகண்ட் ஹேண்ட் மொபைலாக என்னன்னு தெரியல. எவ்வளோ இருக்குது இப்போ இந்த மொபைல் எவ்வளோன்னு உள்ளே போய் கேட்போம். ஓகே. 2-3 கடை போய் பார்த்தோம். நாங்கள் வந்து எதிர்பார்த்த மொபைல், சாம்சங் இந்த மொபைல் வந்து இங்கே இல்லை. இன்னொரு கடையில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹானர் மொபைல் வாங்கிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு ட்ரிகர் பண்ணி விட்டாங்க. ஸோ எது வாங்கன்னு தெரியாமல் என் தம்பி வந்து சொன்ன மாதிரி சாம்சங் வாங்க சொன்னான். சாம்சங்கே போயிட்டு ஆன்லைனில் போய் ஆர்டர் பண்ணுறோம். ஓகே, வாங்கலான்னு ஆசையாக வந்தோம். என் ஃபோனு ரொம்ப ஹேங் ஆகுதுன்னு சொல்லிட்டு வாங்கலான்னு வந்தேன். இந்த ஃபோனு இங்கே எங்கேயும் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கும் வந்து சாம்சங் மட்டும் தான் எடுப்பாங்க போல இல்லை? சாம்சங் ஐஃபோன் தான் எடுப்பாங்களாம். இந்த மாதிரி ஃபோன்லாம் இங்கே வந்து மதிப்பு. ஓப்போ என்ன ஃபோன் ஆனர், ஓப்போ ஃபோன்லாம் மதிக்க மாட்டாங்க. ரெட்மியா? ரெட்மி கூட எடுத்துப்பானுங்க. இல்லை, ஓப்போ தான். இது ஓப்போ தான். அதுவும் ஓப்போவா? ஓப்போ மொபைல் தான் இங்கே வந்து மதிக்கவே மாட்டாங்க. ஓப்போவா அப்படின்னு, ஏன்னா இந்தியா பிராண்டில் அது இந்தியா பிராண்ட் தானே அது. இங்கே வந்து அது வந்து மதிக்கவே மாட்டானுங்க. ஸோ வந்து அப்படியே வீடியோ போயிட்டு ஆர்டர் போட்டுடலாம். ஓகே. ஸோ மொபைல் ஃபோன் வாலா அப்படின்னு ஒரு கடைக்கு வந்தோம். ஆமாம், எதாச்சும் சும்மா இந்த வீடு ஒரு 10 நிமிஷத்தில் வீடு வந்துடும். ஸோ எதாச்சும் இங்கே வந்தோம். வந்துட்டு சும்மா பார்க்கலாமேன்னு இந்த மொபைல்ஸ்லாம் அங்கே போட்டு இவங்க தான் போகும்போது நான் எதுக்கு வீட்டுக்கு போகலான்னு எதாச்சியாக வந்தோம். வந்ததில் வந்து ஃபோன் வந்து ஒரு இடத்துல கிளிக் ஆகிடுச்சு. உள்ளே பார்த்துட்டு வந்து ஃபோன் கூட ஒன்று வாங்க போகிறோம். வந்துட்டாரா என்னன்னு தெரியல. இங்கே வந்து எடுத்துன்னு வரணுமா, மொடனில் வந்து போயிட்டு எடுத்துகிட்டு வரணுமா. ஸோ வந்து கடைசியாக என்ன வாங்க போகிறோம்னா சாம்சங் A26 அந்த மொபைல் தான் வாங்க போகிறோம். உள்ளே போயிட்டு கார்டு அக்செப்டடான்னு கேட்கலாமா? கேட்போம். இது அப்படியே கேளு. ப்ரோ கார்டு அக்செப்டட் ரைட்? கார்டு யா. அவ்வளோதான்.
கார்டு அக்செப்டடா அவ்வளோதான். கார்டு கொடுத்து பேமெண்ட் பண்ணிட்டு இனிமே என் ஃபோனு புது ஃபோனு சாம்சங், இந்த கையில் ஐஃபோனும் இந்த கையில் இனிமேல் ஓப்போ. இந்த ஃபோன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உங்களுக்கு வந்து ஓப்போ ஃபோன் யாராவது வேணும்னு நினச்சிங்கன்னா அட்ரஸ் வந்து கமெண்ட்டில் போடுங்க. நான் வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே கொரியர் போட்டு விட்டுறேன். எனக்கு வந்து ஜிபேயில் மட்டும் ஒரு 15,000 அனுப்பிச்சி விட்ருங்க. அவ்வளோதான். ஓகே, உள்ள ஃபோனை வாங்கிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஓகே, இந்த ஃபோன் கூட இன்னொன்று வாங்க போகிறோம். அதை வந்து உள்ளே போயிட்டு வாங்கும்போது உங்களுக்கு ரிவீல் பண்ணுறோம். ஓகே, வாங்க அப்படியே உள்ளே போகலாம். வரல டக்குனு கடை ஃபுல்லாடு. ஸோ கடையை நம்மளை பார்த்துக்க சொல்லிட்டு அவர் வந்து போயிட்டாரு. ஸோ இதான் கடை. நம்ம ஃபோனை வாங்க தான் அவர் போயிருக்காரு. வருகிறது ஃபோனு. எங்கேயோ திருட்டு எடுத்துன்னு வரான்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு தெரியாது. ஓகே, பார்ப்போம். ஒருவேளை புரிஞ்சிச்சுன்னா பாஸ் பண்ணிட்டு 1 minute. ஓகே ஓகே, புது ஃபோன் வாங்கியாச்சு. ஓகே, தி another one. That one. Okay. Yeah, you can open, bro. You open. கையில் தான். இங்க ஒரு ஆள் பாருங்க, சந்தோஷத்துல ஒரு டான்ஸ் ஆடிட்டு ஃபோன் இருக்காரு. வாங்கியாச்சு. ஃபோனுக்கு பேக்கேஜ் போட்டாச்சு, டெம்பர் கிளாஸ் ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்று சீக்ரெட்டாக ஒன்று சொன்னது என்னன்னா இதான் மைக்ரோஃபோன். தேங்க்யூ. என்ன சொன்னான்னு தெரியல, சரக்கு போல. சரக்கா? வந்து என் தம்பி வந்து இதை அனுப்புறதா வச்சிருந்தது, அவனால் அனுப்ப முடியல. போன வீடியோவில் வந்து இருக்குன்னு நினச்சேன், பட் ஆனால் அனுப்ப முடியலன்ட்டாங்க. ஓகே, ஸோ இதையும் வந்து வாங்கியாச்சு. இது எவ்வளோ ஆச்சுன்னா, எவ்வளோ ஆச்சு? இது 1000 ரூபா. இது 1000 ரூபா. இது வந்து கெஸ் 25,000 கிட்ட ஆகிடுச்சு. அப்படி இந்தியா காசு படி பார்த்தோன்னா 25,000 கிட்ட ஆகிடுச்சு. அவ்வளோதான். இனிமேல் வந்து என் ஃபோன் இனிமேல் ஹேங் ஆகுது. புது ஃபோன் தான். இனிமேல் இந்த ஃபோனை வச்சுக்கிட்டு மஜா பண்ண போகிறேன். ஓகே, ஸோ வழக்கமாக சொல்கிறேன், அவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.